ஓகே வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நோரெலியா லிட்டில் இங்கிலாண்டில் உள்ள அதாவது பிரிட்டிஷோட அந்த கொட்டேஜ் மாதிரி. ஸோ அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து 35 கொட்டேஜ் இருக்குதாமா. ஸோ அதில் வந்து நாங்கள் இந்த கொட்டேஜில் தான் ஸ்டே பண்ணோம். நம்பர் வந்து 2வது நம்பர். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அதாவது 1 நைட்டுக்கு வந்து 56,000 அப்படி வருது. ஆனால் சாப்பாடுலாம் உள்ள நல்லா இருந்தது, உங்களுக்கு நான் அதையும் காட்டுறேன். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் லைக்கே பிரிட்டிஷ் தான். இதோட பேரே பார்த்தீங்கன்னு சொன்னால் லிட்டில் இங்கிலாண்ட் தான். இது கிட்டத்தட்ட 36 கொட்டேஜ் இருக்கான். இதை சுற்றி எங்களோடது நம்பர் வந்து 2ஆம் நம்பரு. ஸோ இந்த இடத்த வந்து அப்படியே வந்து சுற்றி காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. நம்ம அதை வந்து கொஞ்சம் சுற்றி காட்டிடுறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 38 இருக்குது. 38 சரியாக வந்து பிரிட்டிஷ் ஸ்டைல் தான். அக்கா லண்டனில் இருக்காங்க. நான் வயிறு சுற்றிட்டு வரேன். இதில் உள்ள வந்து மொத்தம் வந்து 38 வந்து கொட்டேஜ் இருக்காங்க. அது வந்து ஹோட்டல்ஸ் இல்லை. 38 வந்து இதில் 8 9 வந்து சொந்தமாக வாங்கிட்டாங்களாம். அதாவது லோக்கலும் சரி ஃபாரினர்ஸும் சரி வந்து இங்கேயே வாங்கி இங்கேயே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்களாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து இதோட ஒன்றோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் 35 கோடியா. சில்லங்க காசு 35 கோடி வருதான் ஒரு கொட்டேஜ் விலை. அதில் வந்து 8 வந்து வாங்கிட்டாங்களாம். ஸோ மற்றது தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டூரிஸ்ட் பிளேஸாக வந்து வச்சுருக்காங்க. அதாவது ஹோட்டல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஹோட்டல்ஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், எனக்கு பின்னுக்கு உள்ளது எல்லாமே வந்து அந்த கொட்டேஜ் தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 8 கிட்ட வாங்கிட்டாங்களாம். கொஞ்சம் தான் இருக்குது. அதை வந்து ஹோட்டல்ஸாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் எக்ஸ்பென்சிவ் தான். ஒரு நைட்டுக்கு 56,000 57,000 வருது பிரேக்ஃபாஸ்ட்டோட. ஸோ இது வந்து பிரிட்டிஷ் காட்டேஜ். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரிட்டிஷோட ஸ்டைலில் அவங்க வந்து எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ஸோ ஆனால் விலை கொஞ்சம் கூட தான். இந்த அங்காலையும் இருக்குது பாருங்கள். இது மட்டும் இல்லை, அங்காலையும் இருக்குது. ஸோ 8 9 கிட்ட வாங்கிட்டாங்க. மற்ற எல்லாமே கொட்டேஜ் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக வந்து ஒரு ரூமுக்கு 56,000 57,000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு ரூம் எப்படி இருக்குது, சாப்பாடுகள் எப்படி இருக்குது, ஸோ அதுகளை போய்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? அதில் பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு நான் ஃபுல்லாக வந்து சுற்றியும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இங்கே மட்டும் இல்லை, முன்னுக்கு மட்டும் இல்லை, அங்கால சைட்டும் இருக்குது. மொத்தம் 38ன்னு சொன்னால் இதுலேயே ஒரு 10 15 தான் இருக்குது. ஸோ அங்கால அப்படி வரிசையாக இருக்குது. ஸோ அப்படி அதையும் உங்களை சுற்றி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இல்லை பாருங்கள் எவ்வளோ இருக்குண்டு அப்படி கொட்டேச்சுங்க. சரியாக இந்த இங்கிலாண்டோட ஃபீல் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா உள்ள. சரியாக அதே மாதிரி தான் இருக்குது. என்கிட்ட நிறைய இருக்குது பாருங்களேன் இப்படிலாம் இருக்குன்னு. அப்படியே பாருங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் ஆள் வச்சுருக்காங்க. பூவெல்லாம் அவ்வளோ அழகழகாக இருக்குது. பூக்கள் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் மெயின்டெனன்ஸுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க போல இருக்கு ஆட்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்குள்ளே வந்தால் சரியாக இந்த இங்கிலாண்டோட ஃபீல் தான் இருக்குது பாருங்கள். ஒரு மாற்றமும் இல்லை. இதில் பேரே வந்து லிட்டில் இங்கிலாண்டா. அப்பா செம்மையாக இருக்குது பாருங்களேன். எங்கே சுற்றினாலும் அதே பில்டிங் தான். எப்படி சுற்றி பார்த்தாலும் அதே பில்டிங் தான். நேற்று நாங்கள் செக்இன் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று இரவு தான் செக்இன் பண்ணோம். ஸோ இப்போ வந்து 10:30 1 மணிக்கெலாம் செக் அவுட் ஆகிருக்கோம். இங்கேருந்து எல்லைக்கு போக போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து எல்லையிலேருந்து தான் வரும். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். நோரெலியா இங்கிலாண்டோட கொட்டேஜுக்கு என்னென்ன வருதுன்னு பார்ப்போம்.
இல்லை அப்படியே வரும் ஆமாம் தான். They are waiting. Without you come, they will start the breakfast is right there. It's a lot of breakfast. Come. Hey, better one. All of them are waiting. இதாங்க அந்த பிரிட்டிஷ் காட்டேஜ் உள்ளோட ரூம். அதாவது இது வந்து பிரிட்டிஷ் மக்கள் வந்து வாழ்ந்த மாளிகை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஹோட்டல் ஆகியிருக்காங்க. பாத்ரூம் பாருங்கள், பாத்ரூம் எல்லாமே நல்லா செஞ்சுருக்காங்க. இப்போ அந்த காலத்துலேயே வெஸ்டர்ன்லாம் யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. இது வந்து எல்லாம் பிரிட்டிஷ்காரங்களோடது. அது பிரிட்டிஷ்காரங்களோட கோட்டை. டவல், குளிக்கிற இடம், இதில் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டேபிள், டபுள் கட்டில், டிவி, இது அலுமாரி, இதில் எல்லாம் இருக்குது. அலுமாரி உள்ள நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. லைட்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வேன். ஸோ இந்த வேன் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேன் பார்க்கிங் எல்லாம் கூட இதிலே கொடுத்துருக்காங்க. அழகாயில் வந்து நீங்கள் வேனை நீங்கள் பார்க் பண்ண நீங்கள் வந்து அழகாயில் வந்து வேனை நீங்கள் பார்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேனில் தான் நாங்கள் வந்தோம். இப்போ வந்து ஹோட்டலில் இருந்து செக் அவுட் ஆகி ஸோ இந்த வேனில் வந்து நம்ம வந்து இப்போ நோரலியாவில் என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்கோ ஸோ அதில் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வந்து விசா வந்து எல்லைக்கு போக போகிறோம். ஸோ பார்த்துக்கோங்க, தான் இந்த வேன். அதாவது நாங்கள் வந்து 9 டேஸுக்கு புக்கிங் பண்ண வேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோட்டேஜ்லேயும் ஒவ்வொரு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட பார்க்கிங் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தமிழ் பேர் பாருங்கள், சாந்திபுரம். மழை தான் இஞ்சால. நொருலியா டவுன் இல்லை, இது வந்து சாந்திபுரம் போட்டிருக்கு. நொருலியா டவுன் இஸ் on the way road. Town இந்த on the way தான். Four road தானா? Open the map. Hotel map. No, hotel map is only have 5.